ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருடம் தனுசு ராசி நேயர்களுக்கு என்னென்ன யோகங்கள் பலன்கள் கொடுக்க போது பார்ப்போம். முக்கியமா உங்க ராசியில இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம். ஸோ இந்த பராபவ வருடம்னா என்னன்னாங்க, இந்த வருடத்தில் இயற்கை வளங்கள், இயற்கை சார்ந்த முன்னேற்றம், இயற்கை சார்ந்த விஷயத்தில் பொருளாதார வளர்ச்சி, அதன் விஷயமா நம்மளை ஒரு டெவலப்மெண்ட் பண்றது, சுற்றுலாத்துறை வளர்ச்சி ஆகிறது, அந்த விஷயத்தில் சில முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் கொண்டு வர்றது, இந்த அமைப்பெல்லாம் இந்த வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீயவைகள் அழிந்து நல்லவைகள் வளரக்கூடிய வருடமாகவும் இருக்கும். தீய சக்திகள் போய் நல்ல சக்திகள் உருவாகுது, நல்ல தலைவர்கள், புதிய விஷயங்கள், புதிய முன்னேற்றங்கள், அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனாக இந்த வருடம் இருக்குங்க. இந்த தமிழ் வருடத்தில் தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த வருடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வேலையில முக்கியமான மாற்றம் ஏற்படும். ஏன்னா இந்த வருட பலன்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனியா சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து 4ஆம் இடத்துல இருக்க போறாரு. ஸோ இந்த மொத்தத்துல இந்த வருடம் ஃபுல்லாவே அவர் அங்கதான் இருக்க போறாரு. சரிங்களா? இந்த தமிழ் வருடம் பிறந்த அடுத்த ஒரு 40 நாள்லயே குரு பகவான் அவரோட சொந்த கடக வீட்டுல உச்சம் பெறுகிறார். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல ராகு பகவானும் கேது பகவானும் அவங்களும் பெயர்ச்சி அடைகிறாங்க. அவங்க 1.5 வருஷம் இருக்க போறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த தமிழ் வருடத்தில் இந்த 4 கிரகங்களும் இந்த நிலையில தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களோட உங்களோட லக்னாதிபதி, உங்களோட ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் வராருங்க. இப்போ 8ஆம் இடத்துல வராரு. அதுவும் இல்லாம அவர் தான் உங்களுக்கு 4க்கும் அதிபதி. ஸோ இந்த அமைப்புல சனி, ராகு, கேது, குரு இவங்களோட கிரகநிலை அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். முதல்ல மாணவர்கள் பற்றி பார்ப்போம். தனுசு ராசியில இருக்கிற மாணவர்கள் படிப்பு விஷயமா வெளிநாட்டுக்கு போவது 100% உண்மை போயிடுவாங்க. ஏன்னா படிப்பு விஷயமா அவங்க உயர்கல்வி படிக்கிறதோ இல்லை ரிசர்ச் மூலமா பிஹெச்டி அந்த மாதிரி படிக்கிற அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிற அமைப்பு இருக்கு, இல்லை வெளியூர்ல போய் படிக்கிற அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ உயர்கல்வி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தொழில்துறை வேலையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் மாற்றம் ஏற்படுங்க. 100% உங்களுக்கு அது நடக்குங்க. ஏன்னா சனி பகவான் அதை 3ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு சம்பந்தமே இல்லாத தொழில்ல வேலையில திருப்தி இல்லாம இருந்த நிலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் வந்துடும். நிரந்தர வருமானம், நிரந்தர பொருளாதாரம் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அந்நிய முதலீடு, அதாவது வேற மொழி பேசுறவங்க இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா ராகு பகவானும் உங்களோட 2ஆம் இடத்துல வரும்போது வேற ஒரு மொழி பேசுற தேசத்தில் போய் ஒர்க் பண்றதும், இல்லை வேற ஒரு மொழி பேசுறவங்க மூலயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதோ, பொருளாதார வசதி படுறதோ அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். உங்க தற்காலிக சூழ்நிலை மாற்றி புது சூழ்நிலைக்கு போயிட்டு, புது இடத்துக்கு போயிட்டு அங்க போய் வேலை பார்க்கறதும், தொழில் பண்றதும், தொழில் நடத்துறதும் முன்னேற்றம் எல்லாம் காணப்படும். சரிங்களா? இது இப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், இல்லை ஃபாரின்ல போய் படிக்கணும்ன்றது மாணவர்களுக்கு வந்துடும். வேலை செய்யறவங்க, தொழில் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாரின் இன்கம், அந்நியர்கள் மூலயமா உங்களுக்கு தொழில் பண்ற அமைப்பெல்லாம் இருக்குங்க. இது எதனால வருதுன்னா 5ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. ஸோ அதனால கடல் கடந்து மாநிலம் கடந்து வேலை பண்றதுக்கான, தொழில் பண்றதுக்கான தனுசு ராசிக்கு அமோகமாக இருக்கும். அதில் பல முன்னேற்றமும் பல வாய்ப்புகளும் கிடைக்கும். அதில் வெற்றியும் பெறுவீங்க. ஏன்னா சனீஸ்வரனும் 7ஆம் பார்வையா உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த, பிசினஸ் விஷயமா உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் வருங்க. ஏன் திடீர் வாய்ப்புகள் வருதுன்னா உங்களோட 8ஆம் இடத்துலதான் உங்களோட ராசிநாதன் போய் உச்சம் பெறும்போது நீங்க எதிர்பார்க்காத மாற்றம்லாம் உங்களுக்கு தனுசு ராசிக்கு உண்டு. என்ன சார் அர்த்தாஷ்டம சனி எங்களை போட்டு பிச்சை எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க அது நடக்கும் சொல்றது உங்க மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்குது. கன்ஃபார்மா இது உங்களுக்கு நடக்கும். நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா குருவின் பார்வையில் சனி பகவான் வந்துருவார். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் 8ஆம் இடத்துல அவர் 9ஆம் பார்வையை சனியை பார்க்கும்போது சனி சுபத்துவம் அடைந்து இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. ஏன்னா குரு பகவான் அதுக்கப்புறம் அங்கேயே இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அந்த நவம்பர் டிசம்பர்ல அதிசார பயிற்சியாக சிம்ம வீட்டுக்கும் கடக வீட்டுக்கும் முன்ன பின்ன போயிட்டு வரும்போதும் கூட அவரோட பார்வையில தான் இருக்கும்போது இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மா நடக்கும். முக்கியமா இந்த தனுசு ராசியில இருக்கிறவங்க கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்குலாம் கடன் தீரும். புதிய கடன் வாங்குவீங்க. சப்போஸ் வீடு கட்டணும், இல்ல இப்போ உங்க பசங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், இந்த சுப காரியத்துக்கான கடன்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. வண்டி, அதாவது ஏற்கனவே நீங்க கார் வாங்கணும், இந்த அமைப்புலாம் வாகனங்கள் ஏதாவது மாற்றணும், புதிய கார் வாங்கணும், புதிய வாகனங்கள் அமைக்கணும், இல்லைன்னா நீங்க டிராவல்ஸ் பிசினஸ் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு
கனரக வாகனங்கள்லாம் வந்து வச்சு பிசினஸ், அதாவது சனி சம்பந்தமான கனரக வாகனங்கள் பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, புதிய வண்டி போடுவீங்க, புதிய லோடு வண்டி போடுவீங்க, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வண்டி போட்டு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணீங்க. ஸோ இப்போ சப்போஸ் வியாபாரிகள்லாம் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து லோடு ஏத்துறதுக்கோ, இல்ல பொருள் ஏத்துறதுக்கான வண்டியெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இன்னும் 2 வண்டி போடுவீங்க. ஸோ இந்த அமைப்புகள்லாம் இருக்கும். ஸோ முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அமைப்பு தொழில் வளம் மேம்படும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி மேம்படும், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் காணப்படும். உங்களோட அந்நிய தேசமோ, இல்ல வெளிநாடு தேசமோ, இல்ல வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்றதோ, வெளிநாட்டு மூலியமா உங்களுக்கு இன்கம் வர்றதோ, இந்த அமைப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில ஹெல்த் பிரச்சனைலாம் இருந்துட்டு வந்தது. இந்த சனி மாறுனவுடனே நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சிறு சிறு கண்டங்கள், விபத்துகள், உடல்நல பிரச்சனை இருந்தது. அவங்க அம்மாவுக்கு அதாவது தனுசு ராசியோட தாயாருக்கு உடல்நல பிரச்சனைகள்லாம் இருந்தது பார்த்தீங்களா? அந்த அமைப்பெல்லாம் மாறுங்க. ஸோ குருவின் பார்வையில வந்துற உடனே உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்கும்போது, உங்க தாயாரின் தேக ஆரோக்கியத்திலும், இல்ல ஏற்கனவே வந்து உடல்நிலை சம்பந்தமா நீங்க அதாவது ஹாஸ்பிட்டல் விஷயமா போயிட்டு இருக்கீங்க, மருத்துவ செலவுகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த செலவுகள்லாம் மாறி சுப செலவுகளுக்கான மாறத்துக்கான அமைப்பு இருக்கு. முக்கியமா வயதானவர்கள் வந்து நல்ல அதாவது ஒரு மன திருப்தியா, சந்தோஷமா உங்க பேர குழந்தைங்க, உங்க பசங்கள பார்க்கறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா, அவங்கலாம் உங்கள பிரிஞ்சு போயிட்டு இருந்திருப்பாங்க. 60 வயசு, 70 வயசுல இருக்கீங்கன்னா, உங்க பசங்க வந்து உங்கள பிரிஞ்சு வெளியூர்ல இருக்கிறதோ, வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் உங்கள பார்க்கறதுக்கு வரதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமான இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பராப வருடம், தமிழ் வருடம், தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், அதாவது தொழில் மூலியமா, வேலை மூலியமா அதிக லாபங்கள் பெறக்கூடிய வருடமாக இருக்கப்போகுது. வாழ்க வளமுடன். வணக்கம்.